அருண், நீ வாங்கி கொடுத்த இந்த சுடிதார் ரொம்ப ரொம்ப சூப்பர். அது ஏன் செலெக்ஷன் ஆச்சே, நல்லா இல்லாம இருக்குமா? ஆமா அருண், நீங்களும் இதே மாதிரி பச்சை கலர்ல எனக்கு மேட்சாவே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களா எப்படி? எடுக்கும் போதே உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று செட்டாக தான் எடுத்தேன், ஆளுக்கு ஒவ்வொன்று. ஆமா அருண், எப்பவும் நம்ம மீட் பண்ற இடத்துல இல்லாம இன்னைக்கு ஏன் இங்க வர சொன்னீங்க? எப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் இந்த பார்க் வருவேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உன்னையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டேன். டாக்டரும் அந்த திட்டுது வாக்கிங் போகலான்னு. இந்த பார்க்கில் டெய்லி ஒரு 4-5 ரவுண்ட் வாக்கிங் போகணும். அப்போ தான் நமக்கும் வாக்கிங் போன மாதிரி ஆச்சு, காத்தோட்டமாக நடந்து போயிட்டு வந்த மாதிரி ஆச்சு. டே அறிவு கட்டவங்களா, என்னடா பண்ணிக்கிருக்கீங்க? அருண், நம்மளை யாரோ ஏதோ கூப்பிட்றாங்க பாரு. ஒரு நிம்மதியாக பார்க்கில் வாக்கிங் போக முடியுதா? நீங்கள் பாட்டுக்கு போக வேண்டியதானே, இவ்வளோ இடம் கிடக்கல. இது பத்தாதா உங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு? என்ன ஆண்டி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பார்க்கில் உட்காந்து 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கில் தானே உட்காந்து கொலாவிக்கிட்டு இருக்கோம், உங்கள் வீட்டிலே உட்காந்து கொலாவிக்கிட்டு இருக்கோம். என்ன திமிரி உனக்கு, எழுத்து பேசுகிறான் பாரு. அருண், இந்த லேடி என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன். இவளை பாரு, அந்த லேடி தெரிஞ்சவங்களான்னு கேட்குறா. தெரியல, கொஞ்சம் லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் உளறிக்கிட்டு இருக்கு. டேய், யாரை லூஸுங்க? இருடா, நான் அந்த கவுன்சிலர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். போமா போ, யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணு. இந்த ஏரியா கவுன்சிலர் எல்லாரும் எனக்கு தெரியும். போட்டோம், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னைய, கிளம்பு. அந்த ஆண்டிக்கு நம்மளை பார்த்தா பொறாமை, அதான் நம்மளை இப்படி சொல்லுது. ஆமாம் அருண், நம்ம ஜோடி பொறுத்ததை பார்த்து அந்த ஆண்டி பொறாமையில் பொங்குது. என்னம்மா வாக்கிங் வந்தீங்களா என்ன? ஆமாம் மித்ரன், வாக்கிங் தான் வந்தேன். சாவியை கையோட எடுத்துகிட்டு போயிட்டீங்க. சாவி எப்பவுமே அங்கே தான் கொடுத்துட்டு போவீங்க பக்கத்து வீட்டில். ஏன் சாவியை கையோட இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க? அது ஏதோ ஒரு மறந்தாப்பில் எடுத்துட்டு வந்துட்டேன்டா. சரிம்மா, இன்னைக்கு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? என்ன சத்தம்? என்ன அருண், என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா என்ன? இவ வேற, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருமா. என்னாச்சுமா, ஏன் கோவமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா, இங்கே ஒரு 2 பேர் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்கடா. யாரு, என்னாச்சு? இங்கே ஒரு பொண்ணு பையன் உட்காந்து கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பையன் அவ்வளோ எது தேய்த்து பேசுகிறான்டா. அவனதான் அவங்க அம்மா அப்பா என்னதான் வளர்த்துருக்காங்கன்னு தெரியல. ஐயோ, மித்ரனோட அம்மாவா? ஆஹா, நம்ம தங்கச்சிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையோட அம்மா. ஆஹா, வகையாக வம்பிழுத்து வச்சிட்டோமே. வாடா, வந்து என்னன்னு கேள்றா இவங்க. அடா, ஆளை காணும், அதுக்குள்ளே எங்கே போயிட்டீங்க அந்த 2ம்? ஏம்மா விடுங்கம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். வாக்கிங் போகிற மூடையே கெடுத்துட்டாங்க. இனிமேல் என்ன செய்ய, வீட்டுக்கு தான் போய் ஆகணும். வா போவோம். வாங்க வாங்க, அனாவசியமான பிரச்சனைலாம் தலையிடாதீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஐயோ, நாளைக்கு பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்களே, இப்போ என்ன செய்யறதுனே தெரியலையே. எந்த பக்கம் போனாலும் நமக்கு 7:30 வந்து அமையுதே. நேற்று சாப்பாடு ரொம்ப காரம்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர்கிட்ட போய் சொல்லி, ஏன் காரம் அவ்வளோ போட்டுறாரு, லிமிட்டாக போட சொல்லி. சரி முதலாளி, சரிடா, போய் வேலையை பாரு. இந்த லவ் பேட் நல்லா தூங்குது. சரி, தூங்கட்டும். நிரஞ்சன் மேலே கோபமாக இருக்கேன். இருக்கட்டும், நிரஞ்சனுக்கு ஃபோன் போட்டு கலாய்ப்போம். புது நம்பர்லேருந்து கூப்பிடுவோம். நேற்று அந்த பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணுங்க மாதிரியே பேசிப்பான். அவரை எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சிடணும். ஹலோ. ஹலோ, யாரு? அருண் இருக்காங்களா? இல்லை, நான் அவங்க பிரதர் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். நேற்று கூட ஹோட்டலுக்கு வந்தனே, என்னை யாவும் இல்லையா? நீங்களா? நீங்கள் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருந்தீங்க நேற்று. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னைய பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. உங்களுக்கு என்ன, நீங்கள் பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருந்தீங்க. பாரு, மறுபடியும் வழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? வேற சொல்லுங்க. வேற என்ன சொல்கிறது, எதையாச்சும் சொல்லி விடுவோம். ஆமாம், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? அட, இது கூட தெரியாதா? ஹோட்டல் போர்டில் உங்கள் நம்பர் தாங்க எழுதி போட்டிருக்கு. ஓ, கடை போர்டுலேருந்து எடுத்தீங்களா என் நம்பரை? அட, இது கூட தெரில பாருங்களேன் எனக்கு. உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, பச்சை பிள்ளை. உங்களை சொல்லலைங்க, இங்கே பக்கத்தில் பேசினேன். ஓ அப்படியா, நீங்கள் கூட என்னை தான் சொல்லிட்டீங்களோன்னு நினச்சேன். ஆமாம், இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, உங்கள் பேரை சொல்லவே இல்லையே. சொல்ல முடியாதுடா மாங்கா. என்னது, மாங்காவா? ஆமாண்டா, மாங்கா மடையா. என் பேரு வெண்ணிலா. என்னது, வெண்ணிலாவா? ஐயோ, ராங் நம்பர். என் பேர் நிரஞ்சன் இல்லை, என் பேர் சுரேஷ். நீங்கள் ஏதோ கால் பண்ணீங்கன்னு கொஞ்சம் நேரம் பேசிக்கிறீங்க. ஃபோனை வைக்கிறீங்களா? ஐயோ, இவளா ஒரு நிமிஷத்தில் என்னை கதி கலங்க வச்சுட்டாளே. ஃபோனை வச்சுட்டான் பாரு. எப்பா, இனிமேல் ராங் கால் வந்தால் பேசவே கூடாது. இவனை போய் நல்லவன் நம்பணும் பாருங்க, என்னெல்லாம் வேலை பார்க்குறான்னு பாரு. இதை இப்படியே விட்டா சரி வராது. எப்பா, இனிமேல் எந்த பொண்ணு ராங் காலில் வந்தாலும் பேசவே கூடாதுப்பா. எவ்வளோ திமுருன்னு பாரு இவருக்கு. ஏற்கனவே நம்ம 2 குடும்பத்துக்கும் ஆக மாட்டேங்குது. இதில் எங்கள் அப்பா வேற இவரை கட்டக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. என்னதான் செய்கிறதோ. சரி, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். என்ன மித்ரன், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டா? அது ஒன்றும் இல்லைம்மா, சுஷீலா தான் கால் பண்ணி வர சொன்னா ஷாப்பிங் போகணுன்னு. நான்லாம் கூப்பிட்டா வரவே மாட்டேன், கடையில் வேலை இருக்குன்னு சொல்லிடுறேன். தங்கச்சி கூப்பிட்டோன்னு ஓடோடி வந்துட்டான் பாரு. அண்ணே வந்துட்டியாண்ணே, போமா. சுஷீலா ஷாப்பிங் போகணுன்னு சொன்னேன், ஆனால் கோயிலுக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்திருக்கேன்.
ஆமாம்மா அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வரலான்னு நினச்சேன். ஓ சரி சரி போயிட்டு வாங்க. சுஷிலா வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகேண்ணா. என்ன சுஷிலா ஷாப்பிங் போகிறோன்னு சொல்லிட்டு ஆனால் கோயிலுக்கு வரணும் நிற்க, என்ன விஷயம் ஒன்றும் சொல்லலை? அது ஒன்றும் இல்லைண்ணே, என்னன்னு சொல்லு சும்மா. அவரை வர சொல்லியிருந்தேன். ஓ அதான் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போகணும்னு அடம் பிடிச்சிருக்க. சரி சரி, வாராரா என்ன? ஃபோன் அடிச்சு கேளு. வாரேன்னு சொல்லிட்டாரு, இப்போ வந்துருவாருண்ணே. சுஷிலா மாப்பிள்ள வந்துட்டாரு பாரு. மச்சான் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி நீங்கள் போய் பேசுங்க, நான் அங்கே பக்கத்தில் ஒரு கால் வருது பேசிட்டு வரேன். உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர். என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்க? நம்ம 2 பேரும் பேசட்டும்னு நினச்சி அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதனால தான் சொன்னேன். ஆமாங்க, எங்கள் அண்ணனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா, எனக்கும் தான் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வந்திருக்கேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நாங்கள் இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஷாப்பிங் போகிறோம்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த கலர்லேயே ட்ரெஸ் எடுத்து வந்துடுவேன். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதில் எடுத்துட்டு வாங்க, அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. சரி சுஷிலா போமா? போவோம்ண்ணே. சரி அப்போனா பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் மச்சான், பாய். ஓகே மாப்பிள்ள பாய். சுஷிலா மாப்பிள்ள ரொம்ப பேசுகிற மாதிரியே தெரியல, அமைதியான டைப் மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, என்கிட்டயே ரொம்ப பேசலை. ஓ பேசவே இல்லையா என்ன? அப்படிலாம் சொல்ல முடியாது, பேசுகிறாரு, ஆனால் ரொம்ப அனாவசியமாக பேசலை. ஆனாண்ணே அம்மாட்ட சொல்லிடாதண்ணே, அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டு வந்தேன். அம்மாட்ட கூட ஒன்றுமே சொல்லலை, கோயிலுக்கு தான் போகிறேன்னு சொன்னேன். சரி சரி, அம்மாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. சரி சுஷிலா ஷாப்பிங் போகுமா? என்ன சுஷிலா ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு ஜென்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஆமாண்ணே, அவருக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு அடுத்து தான் எடுக்கணும். ஓஹோ அப்படி போகுதா கதை? ஆமாண்ணே, அவருக்கு ஒரு ஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் மட்டும் எடுத்துக்கிடுவோம்ண்ணே. சரி சரி எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. சரிண்ணே, நீயே கொஞ்சம் செலக்ட் பண்ணி கூடண்ணே. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே இந்த இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்து போடுங்கண்ணே ஜென்ஸுக்கு. சார் இந்த ட்ரெஸ்லாம் ஓகேங்களா சார்? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் சார், அதுக்கடுத்து வேணால் நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கலாம். எனக்கு இல்லைங்க சார். ஓ ஓகேங்க சார். அண்ணா ஒயிட் கலர் எடுக்குமாண்ணா? சுஷி கல்யாணத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒயிட் தானே எடுப்போம், அதனால ஒயிட் வேண்டாம், வேறு ஏதாச்சும் ஒரு கலர் எடு சார். பிளாக்லாம் வேண்டாம். ஓகேங்க சார், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சார். அண்ணா அந்த ஸ்கை ப்ளூ ஓகேண்ணா, அந்த ஸ்கை ப்ளூ ஷர்ட் மட்டும் எடுத்துட சொல்லுண்ணா, அது ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று. ஏதாச்சும் பார்க்குறீங்களா மேடம்? சரி பார்க்கணும். இந்த ரைட் சைடில் இருக்குது மேடம் சாரீ செக்ஷன், நீங்கள் வாங்க நான் அங்கே எடுத்து காட்டுறேன். ஓகேண்ணா. சார் மேரேஜ் ஃபங்க்ஷனுங்களா சார்? ஆமாம் பிரதர். எல்லா கலெக்ஷனும் இருக்குது சார். ட்ரெஸ்ஸு, நெக்லஸ் செட்டு, பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது சார். ஓ அப்படியா, வேலை ரொம்ப மிச்சமாயிடுச்சு. அண்ணா அதெல்லாம் வேண்டாண்ணா. சுஷிலா நீ அமைதியாரு. அண்ணா அந்த ப்ளூ கலர் சேரீ எவ்வளோண்ணா? மேடம் 15,000 மேடம். ஓகே, அந்த சேரீயவே பேக் பண்ணிருங்கண்ணா. என்ன சுஷிலா, மாப்பிள்ளைக்கு உனக்கு மேட்சாக எடுக்க போல? ஆமாண்ணா, 2 பேருக்கும் மேட்சாக இருக்கட்டும்னு பார்த்தேன், அதான் ஸ்கை ப்ளூ கலரே 2 பேருக்கும் சூஸ் பண்ணேன். என் தங்கச்சி செலெக்ஷன் எப்போவுமே செமையாக தான் இருக்கும். இது 2த்தையும் பில் பண்ணிடுங்க. ஓகேங்க சார்.